இந்த 2026ல ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டிய ட்ரிப் இந்த ஆனக்குளம் தான். ஏன்னா இந்த ஆனக்குளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 சைட்ஸிங் லொக்கேஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப் சஃபாரி இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டே இருக்குது, அண்ட் தென் வந்து எங்கே பார்த்தாலுமே தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிராமம் தான் இந்த ஆனக்குளம். ஸோ இந்த வீடியோவில் ஆனக்குளத்தில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ஆனக்குளத்தில் என்னென்ன சைட்ஸிங்லாம் பார்த்தோம், அண்ட் ஜீப் சஃபாரி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஓவராலாக சொல்கிறேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் குரு, இது என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸ். இந்த ஆனக்குளம் ட்ரிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங் வரப்போ மூணார் வழியாக தான் வருவீங்க. ஸோ மூணார்லேயே உங்களுக்கு 8லேருந்து 9 ஸ்பாட் வரையும் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பாட்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அது எந்தெந்த ஸ்பாட்லாம் பார்க்கலான்றதை நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து ஆனக்குளம் ஒரு 3 to 4 o'clock அந்த ஈவினிங் டு ஆஃப்டர்நூன் மிடில் வந்து நாங்கள் வந்திருந்தோம் ஸ்டேக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவர் அண்ட் வில்லாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரிவர் அண்ட் வில்லாவில் பின்னாடி வந்து ரிவர் ஓடுது. அது ரிவர் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அட் டைம் குளிக்கிறதுக்கு ஒரு சில இடம்லாம் சேஃபான பிளேசஸ் இருக்குது, அங்கே குளிச்சுக்கலாம். மீதி அன்சேஃப் பிளேஸ் நிறையவே இருக்குது. கொஞ்சம் பார்த்து உங்களோட ஓன் சேஃப்டியில் நீங்கள் இங்கே வந்து குளிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் குளிக்கிறதுக்கு, பட் ஓரத்தில் இருந்து குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் குளிச்சுக்கலாம். ஸோ இந்த ரிவர் அண்ட் வில்லாவில் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஆனக்குளத்தோட மெயின். ஸோ அந்த ஆனக்குளத்தில் போய் நீங்கள் ஆணையெல்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து நைட்டில் தான் யானை வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி வரை யானை வரவே இல்லை. ஸோ எங்களோட லக்கு இன்றைக்கி யானை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தங்கியிருக்க ஸ்டேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க எலிஃபண்ட் எப்போ வரும்ன்றது. அவங்களுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து எல்லாமே அப்டேட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எலிஃபண்ட் வந்திருக்கா இல்லையான்றது. ஸோ நாங்கள் அதே மாதிரி தங்கி இந்த ஸ்டேலே வந்து எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க இங்கே வந்து எலிஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எலிஃபண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு 11 o'clock போல தான் எலிஃபண்ட்டே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே பிபிக்யூ செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பிபிக்யூலாம் ரெடி பண்ணிட்டு டின்னரை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எலிஃபண்ட் பார்க்க கிளம்பிட்டோம். திரும்பி வேனில் ஏறி நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த எலிஃபண்ட்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக சொல்ல போனால் எலிஃபண்ட்டை பக்கத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. உங்களுக்கும் எலிஃபண்ட்டுக்கும் ஒரு 60 to 70 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் டிஸ்டன்ஸே இருக்கும். அது ரொம்ப 40 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வரலாம். ஸோ நாங்கள் இருக்கப்போ ஒரு 3 எலிஃபண்ட்டை பார்த்தோன்னு சொன்னால அந்த 3 எலிஃபண்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால கொஞ்சம் பிளராக இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எலிஃபண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் பார்க்கணும்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். நைட் எலிஃபண்ட்டெல்லாம் பார்த்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கரெக்டாக ஜீப் வந்து நம்ம ஸ்டேக்கே வந்துருச்சு. இந்த ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைசபிள். நீங்கள் 8 ஸ்பாட் பார்க்கலாம், 11 ஸ்பாட் பார்க்கலாம், உங்களோட விஸ் தான். உங்களோட டைம் பேஸ் பண்ணி தான் இங்கே ஜீப் சஃபாரி எல்லாமே ரன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நாங்கள் முத ஒரு குளிக்கிறதுக்கான ஸ்பாட் கூட்டு போங்கன்னு சொன்னோம். அதுக்காக 33 வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் சேஃபான வாட்டர் ஃபால்ஸ். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து ரொம்ப சேஃபாக குளிச்சிக்கலாம். மேலே ஏறப்போ உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் குளிக்கணும். தண்ணி ரொம்ப வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக குளிங்க. ஆனால் ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லலாம். இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இருக்கட்டும், இல்லை குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். அடுத்த ஸ்பாட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. இந்த 10 rupees கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கோ சரி, வீடியோ எடுக்கிறக்கோ சரி, இல்லை ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ். கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் கீழே ஓடுறது உங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு சூப்பரான ஸ்பாட்னு சொல்லலாம். நான் வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த மிஸ்ட்டு, அப்புறம் வந்து இங்கே போகிற ரிவரோட சவுண்டு, அதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு மைண்ட் ரிலீஃபிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்க்கலாம். 10 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே நிற்க வேணா, உள்ளே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரைபல் பீப்பிளோட வில்லேஜெல்லாம் பார்த்துட்டு இந்த செக் டேம் மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஜீப்பில் இருந்து கிராஸ் பண்ணலாம், நீங்கள் இறங்கி நடந்து வந்து கிராஸ் பண்ணலாம். ஆனால் ஜீப்பில் உட்காந்துட்டு நீங்கள் இதை கிராஸ் பண்ணிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். ஜீப்போட குலுங்கி போகிறதா இருக்கட்டும், அண்ட் இதில் டிரைவர் ஓட்டிட்டு வர ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இதை கிராஸ் பண்ணி போயிட்டு ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் மட்டும் தான் இருக்கும். நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், ட்ரெக்கிங் போய்க்கலாம், அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த ஜீப் ரைட் ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும்.
அதில் அங்கே நீங்கள் மூணாறுலேருந்து வந்தீங்கன்னா உங்களை டேரெக்டாக மீதி எல்லா ஸ்பாட்டுமே கூட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆஃப் ரோடிங் மட்டும் அவங்களால பண்ண முடியாது. ஆஃப் ரோடிங் வந்து ஆனக்குளம் ஜீப் சவாரி மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அங்கே இருந்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடிங் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் டேம் தான். இந்த செக் டேமில் குளிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்டு கண்ணுக்கு தூரம் வரையும் மட்டும் குளிங்க. அதுக்கு மேலே ஏறி போக வேணாம், ஆழம் ரொம்ப இருக்கும். ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், அதுக்கு மேலே ஏறி போகாதீங்க. ஸோ கீழே இருந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக நீங்கள் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். 2 days ட்ரிப் பிளான் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆனக்குளம் டூரிசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டே, ஃபுட்டு, ஜீப் சவாரி எல்லாமே பேக்கேஜாகவும் அவைலபிலிட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே நான் புக்கிங் கீழே நம்பர் கொடுக்குறேன். அது கால் பண்ணியோ ஆர் வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட புக்கிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு ஆனக்குளம் டூரிசம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். சீசன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்லாம் நல்ல டைம் தான். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும்.